ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பொங்கல். ஸோ பொங்கலுக்கு வந்து நம்ம ஏதாட்டும் மேக்கப் போடுவோம் எப்போவுமே வருஷம் வருஷம். ஸோ இந்த வருஷமும் மேக்கப் போடலாம் அப்படிங்கிறது நான் வந்து ஸ்கின்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து கன்சீலர் தான் அப்ளை பண்ணணும். ஆனால் நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபவுண்டேஷன் முதல்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபவுண்டேஷன் ரொம்ப நேரம் முடிக்கணும். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரி இருக்குமா, அதனால் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஆக்சுவலாக எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல் ஸ்கின்னை வந்து நம்ம ரெடி பண்ணுறோமா. ஸோ ஃபுல் ஸ்கின் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதனால நான் அப்படி சொல்கிறேன், வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. சரி ஓகேவா, இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம், ஃபுல்லாகவே டேப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அங்கங்கே கருப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். எனக்கு வந்து அந்தளவுக்கு அங்கங்கெல்லாம் ரொம்ப கருப்பாக இல்லை, அதனால் நான் வந்து டைரெக்டாக ஃபவுண்டேஷன் போயிடுறேன். ஸோ இது நல்லா டேப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபுல்லாகவே டேப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் தென் வந்து நான் கன்சீலர் பேலட் தான் எடுத்திருக்கேன். ஸோ பர்பிள் இருக்கு கன்சீலர் பேலட். நான் ஏற்கனவே தனி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணால் இதுக்கு கீழே டேக் பண்ணுறேன். ஸோ ஆரோ மார்க் பக்கத்தில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். நான் வந்து எனக்கு வந்து பர்பிள்லேருந்து இந்த ஷேடு தான் என்னுடைய ஷேடு. ஸோ இதை வந்து நான் கண்ணு கீழே எல்லாத்துலேயுமே கருவளையம் கண்ணு கீழே இருக்கிற கருவளையம், கண்ணுக்கு மேலே உள்ள பிளாக் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு இந்த கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்ணில் உள்ள பிளாக்லாம் மறைஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணி போட நம்மளுக்கு வசதியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கண்ணு ஃபுல்லாகவே நம்ம கன்சீல் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம வந்து ஐஷேடோ அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? காம்பேக்ட் அப்ளை பண்ண பிறகு நம்ம ஐஷேடோ அப்ளை பண்ணலாம். காம்பேக்ட் பவுட்ரு வந்து மெப்ளின்லேருந்து ஃபிட்மி காம்பேக்ட் பவுட்ரு எடுத்துருக்கேன். ஸோ அதை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து காம்பேக்ட் முடிச்சிட்டோம். உங்கள்கிட்ட செட்டிங் பவுடர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காம்பேக்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் காம்பேக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஐஷேடோ வந்து ஃபில் பண்ணலாம். அதுக்கு ஐஷேடோ பேலட் எடுத்துட்டு அதிலேருந்து நம்ம டேப் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஐஷேடோவில் வந்து இந்த மாதிரி ஒரு கலர் எடுத்துக்கலாம். செங்கல் கலர் தெரியுதா? இந்த செங்கல் கலர். ஸோ இதை எடுத்து நல்லா நான் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இது பண்ணணும். ப்ரஷ் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்காங்க. பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பிளெண்ட் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா அந்த எக்ஸஸ் பவுடர் தட்டிட்டு வைங்க, இல்லைன்னா அது ஒரு மாதிரி பிடிச்சிக்கும். ஸோ இப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம். அப்போ தான் அது நல்ல ஒரு பிக்மெண்ட் கொடுக்கும், பார்க்கவும் லுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம ஷிம்மர் ஐஷேடோ கொடுப்போம். இப்போ வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். ஐஷேடோ மேட் ஃபினிஷ் உள்ளது போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷிம்மர் ஷேடு ஒன்று எடுத்து கையில் எடுத்து நம்ம வந்து சென்டரை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். கையில் எடுத்தால் தான் ஷிம்மர் ஷேடு கரெக்டாக வரும். ஏன்னா அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வைக்க போகிறோம், ஐலீட்டில் மட்டும். ஸோ அதனால் கையில் எடுத்து நீங்கள் இந்த பிக்மெண்ட்டை வந்து இப்படி வச்சுட்டு ஒரு ஃபிங்கரில் மட்டும் அந்த பிக்மெண்ட் வச்சுட்டு இன்னொரு ஃபிங்கர் வச்சு நல்லா இந்த மாதிரி அந்த ஐலிட்டு மட்டும் க்ளோஸ் ஆகிற மாதிரி நல்லா பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி கையை வச்சே பிளெண்ட் பண்ணிடுங்க. ப்ரஷ் வச்சு போட்டால் எல்லா பக்கமும் வந்துடும், அதனால் இந்த மாதிரி கையை வச்சு பண்ணிடுங்க. ஆக்சுவலாக ஷிம்மர் ஐஷேடோ போட்ட பிறகு உங்களுக்கு கீழே வந்து அந்த பிக்மெண்ட்லாம் அந்த இடத்துல விழும். அப்போ நீங்கள் பட்ஸ் இருக்குது இல்லைங்களா, பட்ஸ் எடுத்து அப்படி பண்ணி விட்டிங்கன்னா அப்படின்னா அதெல்லாம் போயிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் போட போகிறோம் அப்படின்னா, ஐப்ரோ பென்சில், காஜல், அதுக்கப்புறம் மஸ்காரா, சரிங்களா, ஐலைனர், இவ்வளோ நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். இப்போ வந்து கண்ணெல்லாம் நம்ம முடிச்சாச்சு. கண்ணு முடித்தாலே நல்ல ஒரு போல் லுக்கு கிடைக்கும். எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்ணை முடிச்சாச்சா, அடுத்தது நம்ம வந்து லிப்ஸ்டிக் போயிடலாம். ஓகேங்களா? சுகர் பாப்லேருந்து நான் வந்து இந்த லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள்
நல்ல ஒரு லிப் ஷேடு வாங்குறீங்க அப்படின்னா டஸ்கி ஸ்கின்னுக்கு எனக்கு ஒரே ஒரு லிப்ஸ்டிக் போதும்ப்பா, நான் இப்போ வாட்டு தான் மேக்கப் பண்ணுவேன் அப்படின்னா இந்த சுகர் பாப்லேருந்து இந்த லிப்ஸ்டிக் வாங்குங்க. 09 போட்டிருக்கு, மல்பெரி ஷேடு. சரிங்களா, சுகர் பாப் 09 மல்பெரி ஷேடு போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் அழிக்காமல் அது போகவே போகாது உங்களை விட்டு. ஓகேங்களா, இது வந்து சூப்பரான ஒரு லிப்ஸ்டிக் நான் சொல்லுவேன். நல்லா இருக்கா? டஸ்கி பீப்புளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த லிப்ஸ்டிக்கு. அண்ட் தென் கொஞ்ச நேரத்தில் மேட் ஆயிரும். மேட் ஆனால் ரொம்ப நேரத்தில் இருக்கும். சரி, நீங்கள் நம்ம வந்து பொங்கல் மேக்கப் லுக் தானே ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ஹைலைட்டர் வந்து போடணும். ஸோ ஹைலைட்டருக்கு நான் வந்து ஸ்பீட்லேருந்து ஏற்கனவே எனக்கு பழசில் உள்ள ஹைலைட்டர் தான். சரிங்களா, இதிலிருந்து இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். லைட்டாக ஒரு கோல்டன் கலர், ரொம்ப கோல்டன் கிடையாது, லைட்டாக இந்த இருக்குது பாருங்க, இந்த ஷேடு தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஹைலைட்டர் போட்டோன்னே அப்படி சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபேஸு. ஓகேங்களா, அவ்வளோதான். ரெண்டாவது டிப் ஆஃப் த நோஸில் போட்டுக்கலாம், இந்த இடத்துல போட்டுக்கலாம். அடுத்து லைட்டாக வேணும் சின்னில் அப்படியே டஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது நம்ம ஐப்ரோவுக்கு இந்த இடம் இருக்கு இல்லையா, ஐப்ரோவுக்கு கீழே இந்த இடத்துல நம்மளுடைய ஹைலைட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ரொம்ப போட்டாலும் நல்லா இருக்காது, லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா, லைட்டாக வேணாம், அவ்வளோதான். இங்கே போட்டாச்சு, இங்கே போட்டாச்சு, அந்த ஷைன் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும். அப்போ தான் இந்த மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் போட்ட மேக்கப்லாம் வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த செட்டிங் ஸ்ப்ரே. ஓகேங்களா, இதை போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப நேரம் இருக்கும். இப்போ வந்து நம்ம தலையை சீவிட்டு நம்ம கம்மல்லாம் மாற்றிட்டு உங்களை பார்க்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நிறைய வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய், see you, டாட்டா.